ஹாய் ஹாய் வெல்கம் டு கார்த்திக் ஸ்வீட் சேனல். இன்னைக்கு நாங்க ஒரு வீடியோ பண்ணணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்தது என்னன்னா, நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ நம்ம பண்ணிருக்கோம். தட்டி இட்லி கடை டி நகர்ல எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஷாப். அங்க மத்தியானம் மீன் குழம்பு அட்டகாசமா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். நல்லா இருக்கு அப்படின்னாலே நம்ம கண்டிப்பா வந்துருவோம் சாப்பிடறதுக்கு. சோ அதனாலதான் இன்னைக்கு வந்தே ஆகணும். வீட்டுல கூட இன்னைக்கு நான் சமைக்கவே இல்லை. இங்க வந்தாச்சு ஸ்ட்ரைட்டா. சமைக்காம இருந்தாதான் இவங்க கிளம்புவாங்கன்ட்டு நாங்க இன்னைக்கு சமைக்காம ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இப்ப தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்க ரொம்ப நேரமா இங்க உட்காந்து 12:15 வந்துட்டோம். பார்த்தா கடை அப்ப ஓபன்ல சரின்ட்டு பக்கத்துல இருக்கிற துணி கடைக்கெல்லாம் அப்படியே ஒரு சும்மா ஒரு ஷாப்பிங் மாதிரி அப்படியே போயிட்டு வந்தோம். கடைசியில எதுவும் வாங்கல. சரி ஓகே, அதுக்கு அங்கேயும் எட்டி பார்த்தா கடை ஓபன் பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம இன்னைக்கு போயிட்டு மீன் குழம்போட என்னென்ன சைட் டிஷ் இருக்கு அப்படிங்கறதையும் கேட்டுட்டு வாங்கி சாப்பிடுவோம். எஸ், 500 ஃபுல்ல இன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதை நான் இன்னைக்கு வாங்கி சாப்பிட போறேன். ஓகே, எத்தனை சைட் டிஷ் இந்த 500ல வருதுன்றதை நம்ம பார்ப்போம். சிக்கனும் ஃபிஷ் ட்ரை பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு மீல்ஸ் சிக்கன் அப்புறம் ஃபிஷ். முட்டை லேட்டா ஆகும். ஓகே, ஒரு எனக்கு நீங்க வாங்கி டோக்கன் வாங்கியாச்சு. 200 rupeesக்கு ஒரு மீல்ஸ், ஒரு காணாங்கழுத்துனா ஐலா மீன் ஃப்ரை ஒண்ணு, ஒரு முட்டை, ஒரு சிக்கன் வாங்கிருக்கோம். ஒரு மீல்ஸ், முட்டை இங்க, ஃபிஷ் இங்க, டோக்கன் தனித்தனியா கொடுத்துருக்கோம். வேற என்ன இருக்கு சைட் டிஷ்? இன்னும் போட்டியும் சிக்கன் சாப்பிடுமா? என்ன குழம்பு இருக்கு? மீன் குழம்பு. ஒரு சைடு மீன் குழம்பு இருக்குங்க. சிக்கன் குழம்பு இருக்கா? அங்கதான் மீன் குழம்பு சைடு, ஒரு சைடு மட்டன் குழம்பு. அந்த டோக்கன்ல சிக்கன் இருந்ததுல 120 ரூபாய்க்கு டோக்கன் சிக்கன். இதுலயே 120 ரூபாய் கொடுத்தாங்கல்ல. சிக்கன் எக் ஆமா, அது கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. கொடுத்துட்டேன். 120 ஒண்ணு கொடுத்தேன். 60 ரூபா அங்க கொடுத்துட்டேன். எக்கும் சொல்லி குழம்பு வேண்டாம், வெறும் ஃபிஷ் ஃப்ரை ஆயிடுச்சு சார். நம்ம முதல்ல இது சாப்பிட்டு பார்த்துடலாமா, இல்ல ஃபிஷ் ஃப்ரை வரணுமா? வண்டியில வச்சுக்கலாம். மீன் குழம்பு வாங்கியிருக்கேன், சிக்கன் குழம்பு வாங்கியிருக்கேன். சிக்கன் வந்து பீஸோட வேணும்னா தனியா நீங்க வந்து கேட்கணும். சூடா இருக்குங்க, கொதிக்க சாம்பார். அந்த கறி குழம்பு மீன் குழம்பு மிக்ஸ் ஆகுது. இல்ல, தனித்தனியா தான் வச்சிருக்கேன். ரொம்ப காரமா இருக்கு. சாப்பிடலாம் மீன் குழம்பு. சிக்கன் குழம்பு சூப்பரா இருக்கு. முட்டைங்க, அது அவங்க முட்டை தொக்கோட நம்ம சாப்பிட்டு வைப்போம். இதுக்கப்புறம் மீன் குழம்பு காசை கீழே போட்டுட்டேன். மீன் குழம்பு ரொம்ப காரமா இருக்கு. சாப்பிட சூப்பரா இருக்கு. காரமா நல்லா சாப்பிடுறவங்க கண்டிப்பா சாப்பிடலாம். இன்னும் போட்டியும் காரணம் வர தலைக்கறியும் போட்டியும் வரணுமா, இன்னும் 1/2 hour ஆகுமா வரதுக்கு. நம்ம வந்து சிக்கனும் முட்டை மீன் இருந்ததை நம்ம சாப்பிடலான்ட்டு ஒரு மீல்ஸ், ஒரு சிக்கன், ஒரு மீன் வறுவல், ஒரு முட்டை. மீன் வறுவல் வாங்க. மீன் வறுவல்
அப்பளம் ஒண்ணு சொல்லுங்க, நீங்க பேசாத காதல் உங்களுக்கு. அப்பளம் ஒண்ணு வச்சுட்டுங்க. மீன் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் போல வேகத்துக்கு. வெயிட் பண்ணு, நம்ம இங்க வந்துடலாம். மீனுக்கு தான் நிறைய பேர் வெயிட்டிங்க. ஃபர்ஸ்ட் இடிப்பெல்லாம் போட்டுருக்காங்க. அது வேகத்துக்கு கொஞ்ச நேரம் ஆகும். இப்பதாங்க கடை திறந்தாங்க. எடுத்து வந்து வைக்கிறதுக்குள்ளேயே கடை கடைன்னு வந்துட்டாங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு. 12:30 மணிக்கு 12:45 அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா நீங்க வந்து சாப்பிடலாம். சிக்கன் பீஸ் நம்ம சாப்பிடவே இல்லை. ஆக்சுவலி இந்த குழம்புல இருக்கிற பீஸை தான் வந்து அவங்க வந்து சிக்கன் நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. வறுத்தும் கொடுப்பாங்களான்னு தெரியல. சிக்கன் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. சிக்கன் மீனுக்காக தான் வெயிட்டிங். மீன் வாங்குறவங்க லைனா வந்துட்டே இருப்பாங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீங்க வந்துடலாம். மீன் செம்ம சூடு. நான் அவ்வளவு சீக்கிரம் சாப்பிட முடியுமானே எனக்கு தெரியல. ரொம்ப கிறிஸ்பியா இருக்குங்க, தெரியுதுங்களா? மொறுன்னு இருக்கு. ஐலா மீன் சுட 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 இருக்கு. மீன்லயே அந்த தோல் தான் ரொம்ப பிடிக்கும். ஐலால அவ்வளவு சீக்கிரம் மசாலா ஏறாது. நல்ல கீச்சல் கொடுத்து நல்லா ஒரு 2 hour 3 hour ஊறினாதான் இந்த மசாலா உள்ள ஏறும். இன்னும் கொஞ்சம் மசாலா ஊறினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. செம்ம சூடுங்க. ஒன்னும் நல்லா சுட 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 இந்த கிளைமேட்டுக்கு ஃபிஷ் வந்து நல்லா சுட 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 நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன் செம்ம ஃப்ரெஷ். குடும் போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்லையா அப்படின்றது. மீன் வந்து நம்ம குழம்போட தொட்டு சாப்பிடணும். மீன் குழம்போட மீன் வச்சு சாப்பிட்டா சூப்பரா. வேற சைட் டிஷ் வந்ததுன்னா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இன்னும் 1/2 hour கீரை சாப்பிடலையா? எங்க பார்த்தாலும் இந்த கீரையை குடுத்துடுறாங்க. மழை காலத்துல ரொம்ப கீரை நான் சாப்பிடவே மாட்டேன். மோஸ்ட்லி நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க, வயிறு செட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்க வந்து தொட்டுக்கு இங்க கீரை கொடுத்துருக்காங்க. சோ அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. கீரை பருப்பு போட்டு கூட் பண்ணிருக்காங்க. நல்லா சாதத்துல இதே கூட சாதத்துல சாப்பிடலாம். சரி, எல்லாத்தையும் சாப்பிட்டு பாத்தீங்க. அப்பளம் என்னங்க இருக்கு? சரி, ஓகே, அதையே விடுவோம். என்ன ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க கேக்குறதுன்னு தெரியுது. மத்தியானம் இவங்களோட ஈவினிங் மட்டும் தான் நிறைய பேர் நீங்க டேஸ்ட் பண்ணிருப்பீங்க. மத்தியானம் லஞ்சும் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. மீன் குழம்பு ரொம்ப ஸ்பைசி. காரத்தை லைக் பண்ணவங்க மீன் குழம்பு சாப்பிடுவீங்க. சிக்கன் குழம்பு எல்லாருமே சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்டா, நல்ல அரோமா, நல்லா பிளேவர்ஃபுல்லா இருக்கு. குழம்பு நல்லா இருக்கு. ஸோ ஓவராலா எல்லாமே நல்லா இருக்கு. சரி, பிடிச்சது என்ன பிடிக்காதது அதான் சொல்லணும். ரொம்ப பிடிச்சது வந்து சிக்கன் குழம்பு தாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு சிக்கன் குழம்பு. அவங்க தனியா பீஸ் தனியா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த குழம்பு சால்னா இருக்கு. மீன்ல வந்து கொஞ்சம் மசாலா இன்னும் ஊறிச்சுன்னா இன்னும் சூப்பர். மேல அந்த தோல்ல மசாலா காசு டேஸ்ட். கையில அவங்க சீக்கிரம் ஊற சாப்பிடறாங்க. மீனோட மிஸ்டேக் இல்லை, அவங்க மிஸ்டேக் இல்லை, மீனோட மிஸ்டேக். சங்கரா மீன், நவர மீன், அதுல வறுத்த இந்த மசாலா போட்டு முட்டை தொக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுல நம்ம செய்யற மாதிரியே முட்டை தொக்கு லிமிட்டா உங்களுக்கு ஃபிளேவரா இருக்கு. மீன் குழம்பு ரொம்ப காரமா சாப்பிடுறவங்களுக்கு இந்த மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். குழம்பு இருக்கு, வெஜிடேரியன் குழம்பு இருக்குங்க. நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் கலக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க கூட நீங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து சாம்பார், ரசம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. நான் இவ்வளத்தையும் நான் சாப்பிடறதே எனக்கு கரெக்டா இருக்கும். வந்து அந்த ஃப்ரெண்டு வேற வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க நம்மள இன்னைக்கு. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்ச நேரம் மிச்சம் இருந்தா கண்டிப்பா வச்சுட்டு போவோம். கண்டிப்பா இல்லடாக்கா நான் தரேன். இது எங்க இருக்குன்னு கரெக்டா பாத்தீங்கன்னா கோபிநாத் நாராயண சாலை தட்டி இட்லி கடை. கரெக்டா அந்த பிளாட்ஃபார்ம்ல மேக்ஸ்க்கு பக்கத்துலயே கீழே இருக்கும் பிளாட்ஃபார்ம்ல. மத்தியானம் டைம் வந்து அவங்களுக்கு ஈவினிங் மட்டும் கலக்கல் கிடையாதுங்க. மத்தியானம் வந்தாலும் நல்லா கலக்கலான சாப்பாடு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ இன்ஸ்டா, Facebook எல்லாத்துலயுமே நம்ம வீடியோஸ் வருது. நீங்க எல்லாத்துலயுமே நீங்க போய் பார்க்கலாம், எல்லா பேஜ்லயுமே பார்க்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து நாங்க மீன் குழம்பு சாப்பிடுவோம். மீன் முள் எல்லாம் பூனை கொடுத்துடலாங்க. அது ரொம்ப நேரமா என்கிட்ட கேட்டுட்டே இருக்கு. இந்தாடா சொல்ல எலும்பு ஒண்டிதான் இருக்கு. எலும்பு எல்லாத்தையும் போட்டுருவோம். அவ்வளவுதான்.
என்னது ஃப்ரெண்டு ஆமா டாக் தான், அதுதான் தேடினேன் கிடைக்கல, போயிடுச்சு போல. சரி அவங்களும் ரொம்ப நேரமா ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க, நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க எனக்கும் கொடுங்கன்ட்டு. சரி ஓகே, மீன் தான் பாருங்க ஃபர்ஸ்ட் முடிக்குது. அட்லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, தண்ணியும் குடிச்சாச்சு, கிளம்பலாம். இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்ல உங்களை வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக். பாய்.